Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு 8x zoom lens அதாவது ஸ்மார்ட் போனுக்கு யூஸ் பண்ற ஒரு zoom lens பத்தி அந்த லென்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐகான் வரும். அதையும் தெரியுங்க நம்ம போட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ல. சோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா இந்த என்னோட அந்த 8x zoom lens இந்த கேமரா லென்ஸ் ஒன்று இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இந்த அமேசான் ப்ரைம். ஓகே, இதை நம்ம இப்போ கட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பூ வா, என்ன இது உள்ள ஒன்றுமே இல்லை, ஏமாத்துறாங்களா? ஓகே, உள்ள ஒரு ஷீட் இருக்குது, ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பார்க்கான அந்த அட்ரஸோட சேர்த்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஓகே, அதை ஒரு பெயிண்ட் வச்சிடலாம். இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜூம் லென்ஸ் ஒரு சில ஓகே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் திறந்தோடனே சர்டிஃபிகேஷனில் பாக்ஸ் மட்டும் பெருசாக இருந்துச்சு. ஆனால் உள்ள அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சு ஏமாற்றிருக்காங்க. சரி, அது பாக்ஸ் பேக்கிங். இது பார்த்தீங்கன்னா சாம்பிள் இமேஜஸ் 2 or 3 கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோப் இது பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 2400 போட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் கிடையாது, 750 rupees தான் இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூசர் மேனுவல், எப்படி செட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, எப்படி இருந்தாலும் நம்ம நோண்டி பார்த்து தான் கற்றுக்க போகிறோம். சரி, ஓகே, இதை என்ன நம்ம ஓரம் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். செகண்ட் எடுக்கிறோம், வர மாட்டேங்குது. ஒரு ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க, லென்ஸ் கூட மாட்டிருக்க ஒரு ஸ்ட்ரிப், அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ட்ரைபாட் ஏன்னா கேமராலேயும் மவுண்ட் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன் ஹோல்டரையும் செட் பண்ணிக்கலாம். கேமராவில் மவுண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ட்ரைபாடை இப்போ வச்சுட்டு அடுத்து நம்ம எடுக்கலாம். அடுத்து மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் ஹோல்டர் அண்ட் லென்ஸு மொபைலை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இதையும் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லென்ஸ், இதுதான் லென்ஸு பாக்ஸு. இது பேக்கிங் ரொம்ப பாக்ஸாக இருக்குது. ஓகே, பட் சேஃப்டின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஸ்ட்ரிப்பு பபிள்ஸ் மாதிரி இருக்கும், அது கொடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ லென்ஸு இதுக்குள்ளே இன்னொரு க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத்து கொடுத்துருக்காங்க, அதையும் வச்சிடலாம். இப்போ லென்ஸை பார்க்கலாம். அது சிலிக்கா ஜெல்லு. ஓகே, லென்ஸ் இது நம்மளோட 8x zoom lens. இந்த லென்ஸும் ஃபோக்கல் ரிங் தான். ஓகே, பேக்கிங்கெல்லாம் நல்லாயிருக்கு, டேமேஜ் இல்லை. டேமேஜ் இருந்தால் அனுப்பிச்சிருக்கலாம் திருப்பி, நோ ப்ராப்ளம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இந்த மாதிரி இன்னும் நிறைய புது வீடியோஸ் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், எப்படி கேமிங் ஒரு சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன், எப்படி சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு புது அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஸோ ஐ எம் லிவிங் அவுட் ஃப்ரம் யூ.